ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்வடிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். புரட்டாசி மாசம் குரோதி வருஷம் 17/9/2024 இருந்து 17/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாசத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்றோம். மிச்ச ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாப், கர்நாடகா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ், கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சந்திரமான மாசங்கள்னு சொல்லக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாள்ல அவங்களுக்கு மாசம் பிறக்கும். நம்மளுக்கு மாசம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாசம்ன்றது கன்னியா மாசம், புரட்டாசி மாசம் பிறகுறது 17/9/2024 அன்னைக்கு. இந்த மாசத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாசத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் கேது, சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத காலங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 19/9/2024 அன்னைக்கு 2 கிரகங்கள் மாறுறது. புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும், சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறார். அதற்கு பிறகு 6/10/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா, புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும், அதுக்கப்புறம் 14/10/2024 அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போறார். இந்த மாசத்துல வரக்கூடிய, அதாவது என்ன சொல்றது, பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இதுதான். இப்போ இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானா, புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடியதே பித்ருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்றோம். நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல பார்த்தலையானா, இந்த 18ஆம் தேதி அன்னைக்கே பௌர்ணமி வருது. 18ஆம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது 15 நாள். ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம்னு 2 பட்சம் வரும் ஒரு மாசத்துக்கு. அது மாலைய பட்சம் வளர்பிறையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை, கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது. இதுல மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல இருந்து பிரதமையிலிருந்து ஆரம்பிக்கும். இது 15 நாட்கள் வரும் அமாவாசையோட சேர்த்து. அமாவாசைக்கு அன்னைக்கு மகாலய அமாவாசை வரும். 18/9/2024 அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பம். இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாலைய பட்சத்துல பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும். அதாவது தந்தையார் இல்லாதவர்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகளும், அவர்கள் குடும்பமும், அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள். எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது. இதனாலதான் பித்ருக்களும் ரொம்ப முக்கியம், குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்பவுமே. சரி, இந்த மாசத்துல மகாபரணி 21/9/2024 அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர 25ஆம் தேதி அன்னைக்கு மத்திய அஷ்டமி. மத்திய அஷ்டமின்னா நடு நாள், அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள், 8ஆம் நாள் மத்திய அஷ்டமி. 26ஆம் தேதி அவிதானவமி. இந்த அவிதானவமி, மத்தியாஷ்டமி, மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் அதாவது மரணித்ததனுடைய டேட்டோ இல்லைன்னா அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த 3 நாட்கள்ல ஏதோ ஒரு நாள்ல பண்ணிடலாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் கிட்டயோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலரா வரக்கூடிய வாத்தியார்கிட்டயோ கேட்டுன்னு பண்றது ரொம்ப விசேஷம். அதற்கு பிறகு மாலைய அமாவாசை 2/10/2024 அன்னைக்கு மாலைய அமாவாசை. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நவராத்திரி உற்சவம். நவராத்திரின்றது ஒரு பெரிய உற்சவம். இந்த இதுல நவராத்திரி ஆரம்பிச்சதுல இருந்து 10 நாள் ரொம்ப விசேஷமாக போகும். 11/10/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, வெள்ளிக்கிழமை வேற வருது இந்த வாட்டி, ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி.
12ஆம் தேதி அன்னைக்கு தசமி. இது வந்து மிகவும் ஏற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. விஜயதசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூஜைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்றது உங்களுக்கு டூல்ஸா உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்னைக்கு வந்து பூஜை போடணும்னு சொல்றது. எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது. சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி, அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம். அன்னைக்கு வந்து அக்ஷர அபியாசம் பண்ணுவா ஸ்கூல்ல. அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூல்ல சேர்ந்ததா கணக்கு வச்சுட்டு அன்னியிலிருந்து படிக்க ஆரம்பிப்பான். இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த மாசம் பார்த்தேன்னா பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாசத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்துல. இதை தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்ல போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அண்ட் பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை போடுங்க. இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலா ராசின்னு நினைச்சுட்டு இருப்பா, ஆனா விருச்சிக ராசியில பிறந்திருப்பா. அதாவது விசாக நட்சத்திரமா இருக்கும். துலா ராசின்னு நினைச்சுட்டு 3ஆம் பாதத்துல இருக்கேன்னு நினைச்சுட்டு இருப்பா, ஆனா 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில இருக்கும். அதனால பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால குணாதிசயங்களும் மாறும். அதை தவிர நீங்கள் நினைச்சது எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும். அதனால என்ன ஆகும்னா, நீங்க நினைச்சுட்டு இருக்கிறது வந்து துலா ராசின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க, ஆனா விருச்சிக ராசியில் இருப்பீங்க. பலாபலன்கள் மொத்தமே மாறும். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நீங்க அதிர்ஷ்டம் இல்லாத நாட்கள்ல போய் அதிர்ஷ்டம் நினைச்சுன்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால ரொம்ப ஜாகிரதையா இதை மட்டும் குறிச்சுட்டு பண்றது ரொம்ப விசேஷம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாசம் புரட்டாசி மாசம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே நாங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாசம் மொத்தமே 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால வெளிநாடு வெளியூரிலிருந்து நல்ல ஒரு முயற்சிகளுக்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமா நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. தனஸ்தானத்தில் தனக்காரகனே வந்து உட்கார்றதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, சப்தமாதிபதி வலுப்பெற்று போறார். சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போறார். அதே மாதிரி 6ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போறார். சுக்கிரன் 7ஆம் இடத்திலும், புதன், சூரியன் மற்றும் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாசம் மொத்தமே பார்த்தாலேனால் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று சப்தமாதிபதியா இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர், அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா, புதிய வேலை கிடைக்கும். வேலையில பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் பண்றவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து சனி பகவான், வக்ரமடைந்த சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழில பெரிய மாறுதல்கள் கிடைக்கும். இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான ராகு பகவான், சனி பகவான் மற்றும் குரு பகவான் நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய ராசியாக மேஷ ராசி அமைவது. அதனால பணவரவிற்கு கவலைப்பட வேண்டாம். உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வந்து பேச்சுல நல்ல இனிமை இருக்கும்.
குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தாலேனால் நினைத்த இடத்தில் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வுல எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்துல பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுத்து போறது. 3 கிரகங்கள் சூரியன், புதன் மற்றும் கேது. 6ஆம் இடத்தில் புத பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெறது பெரிய விசேஷம். கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு எதிரியுமே இல்லாத நிலைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. போட்டித் தேர்வுன்னு வந்ததுன்னா எதாவது இருந்தாலும் சரி, ஐஐடி, ஜேஇஇ, அதை தவிர இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன், அதை தவிர இந்த ஐஏஎஸ் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸாமினேஷன்லையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மேஷராசிக்காரர்களை பார்த்தாலேனால் பொதுவாகவே அதாவது இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர ரத்தம் சம்பந்தமான உபகரணங்கள் வியாபாரம் பண்றவங்க, அதை தவிர பிளட் டெஸ்டிங் கேம்ப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா செங்க சூளை வச்சிருக்கவங்க, மணல், ரியல் எஸ்டேட் பண்றவங்க, அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்ற காலமாக இந்த மாசம் அமைய போகுது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு பணி அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவ்வளவு நாளா 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்த ராவணி மாசத்துல இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய இமேஜுக்கு வந்துட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்தினாலும் உங்களுடைய இது வெளியே விடாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டே இருக்கும். உங்களுடைய ஏற்றம் கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கும். இப்ப 6ஆம் இடத்துல சூரியன் போனாலும் 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றவுடன் நட்பு கிரகங்கள் ரெண்டுமே. அதனால எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசத்துல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். இருந்தாலும் சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறது நிச்சயமாக நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம். பொதுவாக சந்திராஷ்டம காலங்கள்ல மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் சொல்றோம். அதனால சந்திராஷ்டம காலத்துல புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் அப்படின்றது சொல்றோம். இந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்றது 6/10/2024 இருந்து 8/10/2024 வரலும் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முடிவு எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிநாடும் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம். ஒருவேளை போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு போறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். இந்த மாசத்துல பார்த்தடையானால் எல்லாருமே பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள், அதாவது தில தர்ப்பணம் அதெல்லாம் பண்ணக்கூடியது கண்டிப்பாக பண்ணணும். ஆதியாருக்கு பேரண்ட்ஸ் இல்லையோ தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்றது நிச்சயமாக நல்லது. ஏன்னா அவர்களுடைய மூதாதையருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம். இது அதாவது ராமநாதர் கோவில் ராமேஸ்வரம் போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. உங்களுடைய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். சரி, ஒருவேளை இளவயதினராக இருப்பவர்களே ஆனால் தாய் தந்தையர்களும் உடனோடு இருப்பார்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல உங்களால முடிஞ்ச வஸ்திரம் தானம் வாங்கி கொடுங்க. அதாவது அங்க இருக்கிற கோவில் குருக்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு வேஷ்டி, மேல் துண்டு இது ரெண்டும் வாங்கி ஒரு வஸ்திரம், அங்க வஸ்திரம், அது தவிர வேஷ்டியும் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல செல்லும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். இந்த மாசம் ஆரம்பிச்ச 2 நாள்ல பார்த்தேனால் ராசிநாதன் நீச்சப்பட்டிருந்தார் இவ்வளவு நாள் 5ஆம் இடத்துல. இப்ப 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தேனால் இந்த மாசத்துல குழந்தை பிராப்தி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போறது. 3 கிரகங்கள் சூரியன், புதன் மற்றும் கேது 3 கிரகங்கள் இருக்கு. ஆட்சி பெற்ற புதன் கேத்துவோட இருக்கிறதுனாலையும் கேத்து நல்ல ஒரு 20 டிகிரிக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாசத்துல ரொம்ப நாளா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. என்னடா இது புரட்டாசி மாசத்துல திருமண யோகம்ன்றாலேன்னா புரட்டாசி மாலையபட்ச காலங்களை தவிர்த்து அமாவாசையை தாண்டினதுக்கு அப்புறம் நவராத்திரி டயத்துல நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு.
அதாவது நீங்கள் இது மாற்றிக்கிறது, உங்களுடைய ஜாதகம் மாற்றிக்கிறது, பையன் பொண்ணு ஜாதகம் மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணேன்னா ஐப்பசி மாதத்திலே கல்யாணம் ஆகிடும். கவலைப்பட வேண்டாம். ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சி பெற்று போயிட்டார் 6ஆம் இடத்துல. சுற்றுலா பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் செய்வீங்க. சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாசத்துல பார்த்தால் பொதுவாகவே இந்த மாச பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்லுவோம். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக பேச்சில் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கீழே தொழிலில் வேலை செய்யறவங்க, உங்களுக்கு கீழே அடிபணிந்து வேலை செய்யறவங்க மூலியமாக பிரச்சனைகள் வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி, சுவ செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாசம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் யாரோடனும் போட்டி போட வேண்டாம்னு சொல்றோம். ஏன்னா 6ஆம் இடத்துல சுபர் போய் உட்கார்றதுனால அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்றத சொல்றோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதியை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாசத்துல நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இல்ல, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாமே வரும். அதுவும் பார்த்தோம்னா கலைத்துறையில இருக்கிறவா, அதை தவிர இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இது அந்த பால் வணிகம் செய்யறவங்க, அது தவிர பால் பதார்த்தங்கள், பதனிடும் பதார்த்தங்கள், பன்னீர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரியான விஷயங்கள், வெள்ளை நிற ஆடை, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, அது தவிர எலக்ட்ரிக்கல் பல்பு, ஒயிட் கலர் மில்க் ஒயிட் பல்பு விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் கலைத்துறையில, சின்னத்திரை, பெரிய திரையில பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பால் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசம் அமைய போகுது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் உங்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம். சந்திராஷ்டம நாட்கள்ல புதிதான முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம். ஒருவேளை நீங்க பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்றது நல்லது. அதை தவிர பார்த்தேனால் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையும் போது மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவு எடுக்கக்கூடும். இந்த மாசத்துல உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாள்னு பார்த்தேனால் 8/10/2024 10/10/2024 வரை உண்டான நாட்களாக சந்திராஷ்டமம் வருது. அதனால சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு அந்த நாட்கள்ல பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா பண்ணுவோம். இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லாமே ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போறது. நீங்கள் அதாவது உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தீர்களே ஆனால், அதாவது உங்களோட தந்தை இல்லாதவர்கள், தாய் தந்தை இல்லாதவர்கள், இவர்கள் மட்டும்தான் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளு தொட்டு தர்ப்பணம் செய்யக்கூடிய அருகதை உண்டானவர்கள். இவர்கள் செய்வதன் மூலியமாக பித்ருக்களுக்கு செல்லக்கூடிய, அதாவது செய்ய வேண்டிய கர்மாக்கள் நிறைவடைகிறது. அதனால குடும்பம் விருத்தி பெறும், நல்லபடியாக இருக்கும், பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். அது தவிர உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நல்லபடியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வராது. இந்த மாசம் நீங்க திருப்புல்லானி, ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லானி தர்பாரண்யேஸ்வரர் இருப்பார். திருப்புல்லானி போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர அங்க திரதர்ப்பண ஹோமம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாசம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த மாசம் வரார். 17ஆம் தேதி மாசம் பிறகுறது. 19ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல
ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளாக மைண்டில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இவ்வளவு நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால், அதாவது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய அதாவது கிரகங்களினுடைய மூமெண்ட்ஸை வச்சு, அதாவது மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதும், 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போய் இருக்கிறதும், மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டம். அதாவது இதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 3ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 4ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 5ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராசிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக பெருமை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால புதிய வேலை கிடைக்கும். அதை தவிர மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வம் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தலையானால் இந்த பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதாவது பிஆர், இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க விசா கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பார்த்தேன்னா சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால, சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தால் இந்த மாதத்தில் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது, கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி, அதை தவிர 6ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ருணரோக சத்துஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்றதுனால உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சூடு சம்பந்தமாக பித்தம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இந்த புதன் ராசிக்காரர்களான மிதுன ராசிக்காரர்கள், அதுவும் இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா, அதாவது இந்த ஐடியில் பார்த்தாலேயானால் இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்கிறவா, அதை தவிர டெக்னிக்கல் நாலேஜில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் சைட்டில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன்னா இந்த ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரியான இதில் இருக்கா இல்லையா, கம்யூனிகேஷன் இதில் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த பாட்டு பாடுறவங்க, அதுவும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஆர்ட் டைரக்டர்ஸ் அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புத்தக பிரியர்கள், புத்தகத்தில் பிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு, இந்த புஸ்தக லைப்ரரி நடத்துகிறவங்க, புஸ்தகம் வியாபாரம் பண்ணுறவங்க, நோட் புக் விற்கிறவங்க, அதை தவிர ஆடிட்டிங் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் பண வரவு, பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தமாதிபதியே 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் குரு பகவான்றதுனால ஒரு நல்ல தனித்துவம் உண்டு. சுப செலவுகள் வீட்டில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அதுவும் கடல் வாணிபம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக, அது தவிர வெளி மதத்தினர், வெளி இனத்தவர் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு விசேஷமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. இந்த மாதத்தில் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமையிறது. இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தேடையானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு 11/10/2024 13/10/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். பொதுவாக சந்திராஷ்டமத்தப்போ
சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. இந்த மாதம் பித்திருக்களுக்குன்னு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் தந்தை இல்லாதவர்கள், தாய் தந்தையர் இருவருமே இல்லாதவர்கள் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும் அது பனியை, அதாவது சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக அகன்று போகும். முடிஞ்சவரையிலும் நீங்கள் இந்த நெமிலி பக்கத்தில் நென்மேலின்னு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்கிட்ட இருக்குது. நெமிலி அது நென்மேலின்னு சொல்லக்கூடியது ஊர். அங்கே இந்த ஸ்ரார்த்த நாராயணர் அப்படின்ற பெருமாள் கோவில் இருக்குது. அந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அங்கே ஒரு நாள் போயிட்டு அங்கே ஸ்ரார்த்தத்துக்கு இது கொடுத்துட்டு வந்தேலையானால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும் கண்டிப்பாக அகலும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், மனோகாரகன்னு சொல்லக்கூடியவர். இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்பொழுது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும், 3ஆம் அதிபதியான புதனும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய அதாவது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. தூக்கம் கலையக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும், தூக்கம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் தூக்கத்துக்குன்னு ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய டாக்டரை கேட்டு ஏதாவது மருத்துவம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க. தூக்கம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா இந்த இந்த மாதம் பார்த்தாலேயானால் புரட்டாசி மாதம் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதி 9க்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கே சாமி எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சதிக்கு இல்லை. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய ஏற்றம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புரட்டாசி மாதம்ன்றதுனால இந்த மாலையபட்சம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அவரே புத்திரக்காரகன். அவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 4க்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்ததுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய தொல்லை இருந்தது, மறதி அதிகமாக இருந்தது, மனக்லேசங்கள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இந்த மாதத்தில் அதையெல்லாம் மாற்றங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றம். அதாவது 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா திக்பலமும் ஆட்சி பலமும் பொருந்திய இடமாக இருக்கக்கூடியது காலகட்டம். அதனால் பார்த்தாலேனால் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் சென்று இருக்க வேண்டிய காலகட்டம் அமையும். அதாவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். முயற்சிகள் வெளிநாடு போகிறதுக்குன்னு பார்த்துருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய பொருட்சேதம் வராது. மருத்துவரிடம் அணுகி நல்ல ஒரு ஏற்றத்தை கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்த இடையானால்
உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் 3 நாள் வருது. எப்படின்னா 17/9 இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது ஒரு நாள். அதற்கு பிறகு பார்த்தேனால் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது 13/10/2024 15/10/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் உங்களுடைய ராசியின் அதிபதி, அதை தவிர மதிகாரகன் அவர் போய் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் முடிஞ்ச வரலும் இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் பித்திருக்களுக்குன்னு உண்டான மாதம். அதனால் தர்ப்பணம் கொடுக்கறது, அதாவது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அங்கே வந்து அமாவாசைக்கு அமாவாசை அங்கே வந்து திருவள்ளூரில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் நல்லபடியாக விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள். அதுவும் பார்த்தாலேயானால் விவசாயம், பால் வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த பஸ்ஸு டிரைவர், கண்டக்டர்ஸ், அதை தவிர வந்து வேகமாக வண்டி ஓட்டி சாப்பாடு கொண்டு போகிறவங்க, இந்த ஸ்விக்கி அந்த மாதிரியான உணவு பதார்த்தங்கள் எடுத்துகிட்டு போகிறவங்க, உணவு பதார்த்தம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க, உணவு பதார்த்த தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு பார்த்தலையானால் அதிபதி அவரே வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். புதனோட சேர்க்கை, நட்பு வீடு, அதனால் பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப அளவாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சூரியன் என்னதான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். அதோடு பார்த்தீங்களேனால் உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் இந்த மாதம், அதாவது புரட்டாசி மாதம், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள், இந்த மாதத்தினுடைய செயல்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்கள் சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போய் அவரே வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர அவரே 11ஆம் அதிபதி அப்படின்றதுனாலும் லாபஸ்தானாதிபதின்றதுனாலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தலையானால் நிச்சயமாக எதில் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 3 பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் வந்து தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் தொழிலில் போடுவீங்க, அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் பகவான் அப்படின்னா பேச்சில் அருமையான தன்மை இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து எதிராளிகள் அப்படியே வந்து மயங்கி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் திரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா உங்களுடைய பேச்சை திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கேத்து பகவான் இருக்கிறதுனால அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக திடீர் பணவரவு வரும். எந்த இடத்துலேருந்து தெரியாது, யோசிச்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு வரும். அதுவும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் அரசியல் சார்ந்த அரசு பதவிகள் சார்ந்த அரசியல் பொலிட்டிக்கல் ஏரியாஸில் இருக்கிறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட், அதை தவிர வந்து இந்த மாணிக்க கற்கள் விற்கிறவங்க, அதை தவிர இதில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜு, இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து வேலை கொடுக்குறவங்க, ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய
மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அதனால் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக வீடு மனை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ஆட்சி உச்சம் பெற மூலத்திரிகோணத்தில் இருக்கார். இது தனக்காரகன்னு சொல்லக்கூடியவரே அவரை பார்க்குறார். அதனால் இந்த மாதம் எங்கே தொட்டாலும் பணம் கொட்டும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும். 4ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கும், நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்கும், நினச்ச மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்களை முயற்சியிலிருந்து தவிர்க்கிறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 4 நாள் வருது. அதாவது பார்த்தேனால் 18/9/2024 18/9 19/9/2024 வரலும். அது தவிர பார்த்தேனால் 15/10 17/10/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் புரட்டாசி மாதம்ன்றது பித்ருக்களுக்குன்னு செய்ய வேண்டிய கைங்கரிய மாதமாக சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்தேன்னா இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த தில தர்ப்பணம், அந்த மாதிரி தில ஹோமம், இந்த மாதிரியான விஷயங்கள் தந்தை இல்லைன்னா பேரண்ட்ஸ் 2 பேரும் இல்லாமல் இருக்கிறவங்க பண்ணலாம். மிச்சப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் அங்கே இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி தவிர ஒரு துண்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் இந்த ஈரோடு பக்கத்தில் கூடுதுறை போய் அங்கே 3 நதிகள் சேர்றது. அதாவது பவானியாறு, காவேரி, அது தவிர அமிர்த நதி அப்படின்றது கண்ணுக்கு புலப்படாதது. இந்த 3 நதிகள் சேர்ற இடத்துல போய் அங்கே போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக கூடுதுறையில் நல்ல ஒரு ஏற்றமும் உங்களுக்கு எல்லா விதமான அதாவது என்ன சொல்கிறது அதிர்ஷ்டங்களில் தடை இல்லாமல் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலம். 17ஆம் தேதி மாதம் பிறகுறது. 17/9/2024 மாதம் பிறகுறது. 19ஆம் தேதி புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். மூலத்திரிகோண வீட்டில் பெரிய ஏற்றம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். எது நினைச்சிங்களோ அது கண்டிப்பாக கைகூடும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லும். ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கார். 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது விசேஷம். சூரியனும் புதனும் நட்பு வீட்டில் இருக்கிறதன் மூலியமாக நட்பு வீட்டில் சூரியன் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி மேலே குருவினுடைய பார்வை உணர்ந்தும் புதன் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தேனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன், அதாவது அது ஒரு பெரிய ஏற்றம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம், அதாவது கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக ரியல் எஸ்டேட் தொழிலில் பெரிய ஏற்றம்.
ரியல் எஸ்டேட்டில் அதுவும் வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ஏன்னா 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவு, அதை தவிர வந்து பூமியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் எதாக இருந்தாலும் மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓடிப்போனவருக்கு 9ல் குருன்னு சொல்கிற மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு வந்து வேலையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் கிடைக்கிறதுல. ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதுசாக வேலை கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும். இருந்தாலும் பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். 3-8 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்குன்னு முயற்சி பண்ணக்கூடியது எல்லாமே வெற்றியாகும். இந்த மாதம் பார்த்தலையானால் இந்த கன்னியா ராசிக்காரர்கள், அதுவும் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, மெக்கானிக்கல் கெமிக்கல் இன்ஜினியர்ஸு, அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, அதை தவிர வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் ஒரு சீரான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா கேத்து பகவான் இவ்வளோ நாள் இருந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்திருப்பார். இப்போ வந்து கேத்து இருந்தாலும் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல விசேஷம். கேத்து பகவான் புதனுடைய வேலையை செய்யணும். அதனால் ஆட்சி பெற்ற புதனாக இருக்கிறதுனால நினைத்தது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன். அதை விட வேறு என்ன வேணும்? எதை தொட்டாலும் பணம் வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் குடும்பத்துக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் வந்து திடீர் பண வரவு வரும். ரேஸு, லாட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டில் திடீர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் லைப்ரரியன், அதை தவிர வந்து நோட் புக்கு, பேப்பர் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அது சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா சந்திரன் 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் மதிகாரகன், தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்சவர்களும் தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடியது வந்து 20/9/2024 22/9/2024 வரலும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கும். சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டி, ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிநாடு போக வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் வந்து நீங்கள் பார்த்தடையானால் நல்ல ஒரு ஏற்றமான மாதம். என்ன, புரட்டாசி மாதம் பித்திருக்களுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் பித்திருக்களினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல, பித்திருக்கள் இடத்துல வந்து குரு பகவானே இருக்கிறது பெரிய விசேஷம். குரு பகவான் இருக்கிறதுனாலையும் நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா அலகாபாத் போயிட்டு திரிவேணி சங்கமில் போய் திலதர்ப்பணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த திரிவேணி சங்கமம்ன்றது வந்து 3 நதிகள் சேரக்கூடிய இடம். அதனால் வந்து அது வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் வந்து திலதர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அது வந்து தந்தை இல்லாதவர்கள், பேரண்ட்ஸ், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் மட்டுமே பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு தாய் தந்தை எல்லாரும் இருந்தார்களே, ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச துணி, அதாவது வேஷ்டி, புதுசாக வாங்கின வேஷ்டி, அது கூட உத்திரியம், இது 2த்தையும் வந்து தானமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த மாதம் பார்த்தாலேயானால் 17/9/2024 17/10/2024 வரலும் உண்டான குரோதி வருஷம் புரட்டாசி மாதத்தில் ராசிநாதனே 19ஆம் தேதி 19/9 அன்றைக்கி உங்களுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும்.
அதாவது இந்த ஆவணி மாதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு பயம், மனக்லேசம், அதுவும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருந்ததுனால ஒரு மனக்லேசம், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே நம்ம வந்து தோற்றுருவோமோ, விழுந்துருவோமோ, எல்லா விஷயத்துலையும் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாகவே வருதே, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். 17/9 புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது. 19/9 அன்னைக்கு வந்து சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே வரார். கவலைப்படவே வேண்டாம். அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் பெரிய விசேஷம். குடும்பஸ்தானத்தை வந்து குருவே பார்க்குறார். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். பெரிய விசேஷம் கிடைக்க போகிறது. 12ஆம் இடத்தை குரு பார்த்தால் என்ன அப்படின்னா சுப செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிமாநிலங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கா. இதனால் செலவுகள் வரும், லாபத்தில் அதீத செலவுகள் வரும். செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். கடன் எல்லாம் அடையும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. எந்த கடன் இருந்ததுனாலும் கடன் வாங்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டால் இவ்வளவு நாள் இருந்திருக்கும். இப்போ வந்து கடன் கொஞ்சமாக அதை அடைஞ்சு நீங்கள் வந்து நிச்சயமாக கடனற்ற ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் வந்துருக்கு. கவலைப்படாதீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த புரட்டாசி மாதம், அதாவது மாச பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம் பலன். இந்த 4 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இந்த மாதம். அதாவது சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்களுடைய மாற்றம் இருக்குது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று, அதாவது புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அமையிறது. புதனோடு சேர்ந்து இருக்க 11ஆம் இடத்துல இவ்வளோ நாள் ஆட்சி பெற்றிருந்தார். அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தூங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலை பளு இருக்கும். தூங்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க, தூக்கம் வராது, பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு அப்படியே மேனேஜ் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல புத பகவான் வரார். புத பகவான் 19/9 அன்னைக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரார். ஆட்சி பெற்று போகிறார். மூல திரிகோண வீடு வேறு, ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீடு, குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, தவிர வந்து வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராசஸ் ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக தந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும், 9ஆம் அதிபதியும் 12ல் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலே கண்டிப்பாக வெளியூர் வெளிநாளிலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொந்த ஊர் கிராமத்துக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் 19ஆம் தேதி 19/9 அன்னைக்கு வரார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி, மனசில் வந்து ஒரு திடமான நம்பிக்கை, நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் மொத்தமே மோஸ்ட்லி இருக்க மாத கடைசியில் ஒரு 24 தேதிக்கு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட 14/10/2024 தேதிக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 12ஆம் அதிபதியாக புதன் உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார்றார். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அதாவது பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம். உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சி, 6ஆம் இடத்தில் ராகு, சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருந்தாலும் 5ஆம் இடம் வலுத்து போகிறது. 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதுவும் வந்து இந்த வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த திரை கலைஞர்கள், பாட்டு பாடுறவா, டைமண்ட் மர்ச்சன்ட்ஸு, அதை தவிர வந்து இந்த இது பால் அந்த மாதிரி சம்பந்த தொழில் பண்ணுறவங்க, வெள்ளை ஆடை சம்பந்தமாக கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக கண்டிப்பாக குறையக்கூடும். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு சில நாட்கள், அதாவது இந்த மாதத்தில் வந்து
முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய மதிகாரகன், அதாவது சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடுன்றதுனால அந்த மாதிரி சொல்கிறோம். இந்த மாதத்தில் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தாலேயானால் 22/9/2024 24/9/2024 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் புரட்டாசி மாதம்ன்றதுனால முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அவர்களுக்கு உண்டான இந்த தர்ப்பணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம். தாய் தகப்பனார் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக தில தர்ப்பணம் பண்ண வேண்டியது அவசியம். ஒருவேளை உங்களுக்கு பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா கும்பகோணம் பக்கத்தில் வந்து தில தர்ப்பண புரின்னே இருக்குது. அங்கே போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் காணாமல் போகும். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது உங்களுடைய எல்லாவித விஷயத்தையும் வெற்றிகரமாக கொண்டு செல்லும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தாலேன்னா புரட்டாசி மாதத்தில் 17/9/2024 17/10/2024 வரையில் உண்டான மாதத்தில் தமிழ் மாதமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே அந்த சௌரமான மாதங்கள்னு சொல்லக்கூடிய மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பலன்கள் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த மாதம் மொத்தமே 8ஆம் இடத்துல இருக்கார். மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனசில் ஒரு விதமான கிளேசம் இருக்கும். அதாவது விருச்சிகத்து ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால அஷ்டமத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. ஆனாலும் 6ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக வேலையில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் வேறு, 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் ராசிநாதன் சுபர்கள் பார்வை எதுவும் இல்லாததுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று போகிறார். இந்த மாதத்தில் 19/9/2024 புத பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். மூல திரிகோண வீட்டில் வந்து ஆட்சி உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். 12ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிடுறார். அதாவது 19/9 அன்றைக்கே சுக்கிரனும் வந்து நீச்சத்திலிருந்து அவருடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் வந்து பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவா, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருக்கவாள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கார். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும். என்ன சார் இது மாலையபட்சம் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் எப்படி சார்னா, மாலையபட்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நவராத்திரியில் ஜாதகம் மாற்றிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஐப்பசியில் கல்யாணம் பண்ணலாம். அதனால் இந்த மாதத்தினுடைய 2வது பாதி, அதாவது 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த ஜாதகம் மாற்றிக்கிறது இந்த மாதிரியான விசேஷங்கள் பண்ணலையானால் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக கொஞ்சம் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போய் 3 கிரகங்கள், அதாவது புதன், சூரியன் மற்றும் கேது 3 கிரகங்கள் இருக்கிறதுனால லாபத்துக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் வந்து தனகாரகனான குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை. அதனால் வந்து எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தொழிலானாலும் வெற்றி நிச்சயம். அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்ஸ், இரத்த வங்கி மற்றும் இரத்த சேகரிப்பு மையம் வச்சு நடத்துகிறவங்க, அதை தவிர வந்து இந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மெடிக்கல் ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸ்ஸு,
இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர கல், ஜல்லி, மண், ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் பார்த்தாலேயானால் மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம், மதி மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 24/9/2024 26/9/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அதனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்துட்டிங்கன்னா பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புரட்டாசி மாதம் எல்லா விதமான ஏற்றங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடல்நல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானத்தையே தனகாரகன் பார்க்கறதுனால எங்கே தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முடிஞ்சதுன்னா இந்த கயா போயிட்டு வந்து கயாவில் வந்து இது பண்ணிவிட்டு திலதர்ப்பணம் சிரார்த்தம் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக, அதாவது தாய் தந்தையர் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள் இவர்கள் போய் பண்ணிட்டு வரணும். மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதம் வந்து பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். மிச்சவாளுக்கெல்லாம் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர எதிரிகள் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது. எல்லாரும் உங்களை உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போயிருக்கார். 7ஆம் அதிபதியும் குருவின் பார்வையில் 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அதனால் வந்து அதாவது திருமணத்திற்கு பார்த்துட்ருக்கவங்க காதலிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். ஆனால் திருமணம் இப்போ நடக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதாவது காதல் வயப்படக்கூடிய, காதலில் சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளில் சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றியை நிச்சயமாக அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல போய் வந்து புத பகவான் ஆட்சி பெற்று போகிறார். 9, 10 அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. அரசாங்கம், கோவில்கள் இந்த மாதிரியான இடத்துல வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குருவே வந்து அந்த 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த கோவில்கள் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய தொழில்கள், அதை தவிர கோவில்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் ஆர் சப்ளையிங் இந்த மாதிரி செயின்ஸில் இருக்கக்கூடியவங்க, அதாவது கற்பூரம், ஊதுவத்தி இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதுவும் வந்து 9, 10 அதிபதிகள் சேர்ந்துருக்கிறதுனால பொது காரியத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். புதிய தொழில் அமையும். தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதி 7 நாள் வந்து நீச்சம் பெற்று போயிருந்தார். இப்போ ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதாவது கணவன் மனைவியை விட்டு பிரிந்தோ, மனைவி கணவனை விட்டு பிரிந்தோ இருப்பவர்களுக்கு 2வது திருமணத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எல்லா விதமான லாபங்களும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாபங்கள் அடையக்கூடியதுனா தொழில் மூலியமாக எல்லா விதமான லாபங்களும் வரும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்.
இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வந்து ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலையில் இருக்கிறவங்க, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த இந்த கோவில் குருக்கள், இந்த மாதிரியான பீப்புள், அதாவது கோவில் குருக்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்களேயானால் தங்கம் விற்பவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்றதுனால தங்கம் விற்பவர்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நகாசு வேலைகள் செய்பவர்கள், அதாவது தங்கம் வந்து இது பண்ணக்கூடிய ஆசாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேயானால் பொதுவாகவே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில நாட்கள் தவிர்க்கணும் அப்படின்றத சொல்கிறோம். என்னென்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்ன்றதை சொல்கிறோம். அதனால் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமம் பார்த்தாலேயானால் 26/9/2024 28/9/2024 வரை உண்டான நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் புதிய முயற்சி வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து தேவையில்லாமல் போடாதீங்க, லூஸ் ஸ்டாக்ஸ் விடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரார்த்த நாராயணன்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டு பக்கத்தில் நென்மேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஸ்ரார்த்த நாராயணருக்கு போய் ஒரு நாள் வந்து அங்கே ஸ்ரார்த்தத்துக்கு தலைக்கு விட்டு வாங்கும், போய் ஸ்ரார்த்தம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம். ஏன்னா புரட்டாசி மாதம் அப்பா இல்லாதவர்கள், தாய் தந்தையர் 2 பேரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். தாய் தந்தையர் இருக்கிறவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர கைங்கரியம் பண்ணுறது, அதாவது வெள்ளை கலர் வேஷ்டியும் அதுக்கு உண்டான ஒரு மேல் உத்திரியமும் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவு இருக்க, பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பார்த்தடையானால் 17/9/2024 17/10/2024 வரலும் உண்டான நாட்கள். பொதுவாகவே மாத பலன் நாங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய பெயர்ச்சிகளும் மாற்றங்களை வச்சு சொல்லக்கூடியது. இந்த மாத பலனில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும். புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதுவும் வந்து 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 9ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் புரட்டாசியில் 17ஆம் தேதி மாதம் பிறகுறது 2 நாளில் 19ஆம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் புதன், அதாவது 9ஆம் இடத்துல சூரியன் ஏற்கனவே போயிடுற புதனும் சுக்கிரனும் வந்து புதன் வந்து 9ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 10ஆம் இடத்துலையும் போயிருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றியும் தொழிலில் வரும். தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்களேனால் 9ஆம் அதிபதி ஆட்சி, 10ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கார். பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 9, 10 அதிபதிகள் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு நிறைய உங்களுடைய பணங்களை உபயோகப்படுத்துவீங்க. அதை தவிர பார்த்தீங்களேனால் பொது காரியங்களை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
8ஆம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் சேர்றது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் 3 கிரகங்கள் மாறுறது, அதாவது சூரியன் இந்த மாதம் பிறக்கும்போது கன்னியா ராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல வந்து அஷ்டமாதிபதி போயிருக்கிறதுன்றதை விட சூரியன் போயிருக்கிறது, குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் அதாவது வெளியூர் வெளிமாநிலம் உங்களுக்கு தெரியாத அறிமுகமான நபர்கள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய மூதாதையர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல்நாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் அவர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ இந்த மகர ராசிக்காரர்கள், அதுவும் வந்து சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அதாவது அட்வொகேட்டாவோ இல்லை போலீஸ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா, அதை தவிர வந்து லா அண்ட் ஆர்டர் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள், தவிர இந்த எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க, எண்ணெய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த கரிசல் மண், கருப்பு ட்ரெஸ்ஸு, இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், வெஹிக்கிள்ஸ் 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரியான இது விற்கிறவங்க, அதை தவிர வந்து கறி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இரும்பு சம்பந்தமான தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு, எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. இது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திர பகவான் உங்களுக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் வந்து மதிகாரகன். அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்தாலேயானால் 29/9/2024 1/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்ட தினமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புது முயற்சி எடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு இது வந்து புரட்டாசி மாதம்ன்றதுனால மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கர்மாக்களையும் செய்கிறது ரொம்பவும் நல்லது. ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த மாதத்தில் வரும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் மொத்தமே அவர் வந்து வக்கரகதியில் இருக்கார். நவம்பர் 4 தேதிக்கு தான் வந்து அவர் வக்கரகதி மாற்றங்கள் வருது. இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் பார்த்தாலேயானால் புரட்டாசி மாதம் 17/9/2024 17/10/2024 வரை உண்டான மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை பற்றி பேசும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அவர் இந்த மாதம் மொத்தமே 5ஆம் இடத்துல இருக்கார். 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதி 3க்கு 3ல் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்தவரும் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன சார், அவர் தான் மறைஞ்சு போயிட்டார் 8ஆம் இடத்துல. மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவியர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து வேலையில் பெரிய ஏற்றம் வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு, வெளிநாடு இப்போது பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனி வேறு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது உடல் நலத்தில் ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்திலையும் பெரிய தொல்லைகள் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலையில் என்னதான் பின்னடைவு இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான், அதாவது புத பகவான் போய் இருக்கிறதும்
9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறது பெரிய ஏற்றம். இவ்வளோ நாளாக வந்து 9ஆம் அதிபதி 9க்கு 12ஆம் இடமான 8ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா வெளிநாடு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவா நிச்சயமாக வெளிநாடு போக முடியும். வெளியூர் வெளி மாநிலத்தில் நிச்சயமாக அவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் வெளிநாட்டுக்கு போய் மேல் படிப்புக்குன்னு போகிறவா கண்டிப்பாக அவர் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 8ஆம் அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் திடீர் பணவரவு வரும். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் பணவரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். தேவையற்ற செலவுகளில் கொஞ்சம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் வரக்கூடிய நேரடி பொருட்கள் செலவாக விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தொழிலில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாலும் தொழிலில் பொறுமையாக இருக்கிறது நல்லபடியாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டு அவருக்கு வந்து ஏற்ற வீடு கிடையாது. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் தொழிலில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிதமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. என்ன தள்ளி போடுறது நல்லது அப்படின்னா எதனால் அப்படின்னா சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் சந்திராஷ்டம காலங்களை எதுக்கும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதுசாக ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம். அதை தவிர புதிய முயற்சி வேண்டாம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 1/10/2024 உங்களுக்கு 3/10/2024 வரலும் உண்டான காலத்தில் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். பொறுமையாக இருங்கோ. பேச்சில் கவனமாக இருங்கோ. உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலின தவிர நம்ப வேண்டாம். நண்பர்களோட ரொம்ப நம்ப வேண்டாம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சப்தமாதிபதி 8ஆம் இடத்துல போயிருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய சொந்த தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த இது பார்த்தாலேயானால் இந்த புரட்டாசி மாதம் மொத்தமே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வந்து செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் திருவள்ளூரில் போய் இந்த அமாவாசைக்கு இல்லைன்னா திருவள்ளூரில் போய் வீரராக பெருமாள் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான செட்பேக் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க தாறு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு பை ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அதை தவிர வந்து எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர அரசியல் சம்பந்தமாக அரசு சம்பந்தமாக சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக எந்த ஒரு டெசிஷனும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. என்னடா இது புரட்டாசி மாதத்தில் திருமணத்துக்கு பாக்கியம் உண்டுன்னு சொன்னோம்னா இந்த ராசிக்காரர்களுக்கு 7 சனியும் நடக்கிறது. அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷம். குரு பகவானின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் பார்த்தாலேயானால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாலையபட்சம் முடிஞ்ச உடனே இந்த நவராத்திரி குழு ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஜாதக பரிவர்த்தனைகளில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐப்பசி மாதத்தில் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி போகிறது மிகவும் விசேஷம். 7ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அது தவிர கேது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் வேலைக்காக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்காக வந்து நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது.
ஏழரை சனி இருக்குது, வக்கர சனி, தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேனால் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. என்ன செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான திங்கிங் இருக்கும். அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் வெற்றிகரமாக எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. மூத்த சகோதரர் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தினர், மாற்று இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தமான வேலை, அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தோடு குரு பகவான் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எவ்வளோ நாளாக முயற்சிகளில் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டே இருப்போம், அது தடங்கள் ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த முயற்சிகளில் இந்த மாதம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்துட்டே இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூங்க விடாமல் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம், பணம் எல்லா பக்கத்துலேருந்து வரும். அதுவும் இந்த ராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். அது தவிர கடல் வாணிபத்தில் கடல் பிராணிகளை வச்சு வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் ஆப் விற்கிறவா, குருத்துவம் பண்ணக்கூடியவா, ஆசிரியர்கள் தொழில் பண்ணுறவா, டியூஷன் எடுக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வரும். பொதுவாகவே இந்த மாதம்னு சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம் 17/9 17/10 வரலும் இருக்கக்கூடிய மாதம். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்கிறோம். செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் அதிகமான அபிவிருத்தி இருக்கும், வேகம் இருக்கும். ஏன்னா அவரே தனக்காரகன் உங்களுக்கு. அதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு திடீர் பண யோகம் வரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா அதாவது விற்காத ப்ராடக்ட் எல்லாமே, விற்காத யூனிட்ஸ் எல்லாமே இந்த மாதம் அதிக ரேட்டுக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். அதுவும் பெண்கள் மூலியமாக ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளிநாட்டிலிருந்து பெண்கள் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரிகள் மூலியமாக திடீர் பணவரவு, திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள், சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடியது 4/10/2024 6/10/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையில்லாமல் வீண் வம்புகளில் ஈடுபடாதீங்க, காசிப்பிங் பண்ணாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு நீங்கள் அதாவது இது புரட்டாசி மாதம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த ஈரோடு கூடுதுறை இதில் போயிட்டு அந்த 3 ரிவர், அதாவது 3 ஆறுகள் சங்கமிக்கிற இடம், சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது, கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே போய் திலதர்ப்பணம் பண்ணிவிட்டு வரதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இது யார் பண்ணலாம் அப்படின்னா, தந்தை இல்லாதவர்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், 2 பேருமே இல்லாதவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டும். பண்ணக்கூடியது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய புரோகிதை கேட்டு செய்யும். சரி, அப்பா அம்மாலாம் இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது சார் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி, டவல், இல்லைன்னா வேஷ்டி துண்டு, இந்த 9/5 வேஷ்டி, இந்த மாதிரியான வேஷ்டிகளை வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக வஸ்திரதானம் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள், தடங்கள் எதுவுமின்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய
அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.